கண்டிஷன் இப்போ நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்களா, இந்த அபார்ட்மெண்டோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனே நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு கிரவுண்டில் 4 வீடு தான் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. 1263 ஸ்கொயர் ஃபீட் 1263 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் தான் இங்கே ஹைலைட்டு. யூடிஎஸோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 694, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. சுற்றி ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, மடிப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஃப்ளட் வராத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அது மாதிரி சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஹாலை பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை வந்து நீங்க பார்க்கும்போது ஹால் சின்னதா இருக்கு, பெட்ரூம் சின்னதா இருக்கு அப்படின்னு ஃபீலே பண்ண முடியாது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்கள் நம்ம கிட்ட கேட்கறதே பார்த்தீங்கன்னா, கிச்சன் தான் ஹரி கிச்சன் பெருசா இருக்கா மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பாருங்க. நம்மளுக்கு பால்கனி வருங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நான் 4 வீடு சொல்லியிருந்தேன். ஸோ 4 வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு தான் உங்களுக்கு பில்டப் பெரிய பெருசாக இருக்கும். யூடிஎஸ் வேல்யூ நம்ம வீட்டுக்கு தான் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிப்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. மடிப்பாக்கம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்க ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட்டுங்க. அதுவும் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி மடிப்பாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிப்பாக்கம் என்ஃபீல்ட் அவனி. சரிங்களா? மடிப்பாக்கம் என்ஃபீல்ட் அவனியில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 15 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஆனால் வீட்டோட கண்டிஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த அபார்ட்மெண்டோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனே நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு கிரவுண்டில் 4 வீடு தான் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. 3 BHK தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 1263 ஸ்கொயர் ஃபீட் 1263 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் தான் இங்கே ஹைலைட்டு. யூடிஎஸோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 694, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. இது பார்த்தா ஒரு 15 வருஷம் ஓல்டு அபார்ட்மெண்ட் தான். ஆனால் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 வீடு தான் இருக்குது. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு பில்டர் டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது வீடாகவே கிடச்சிரும். ஏன்னா இப்போ வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டும்போது ஒரு 10 வீடாகவே இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற அபார்ட்மெண்டோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு தான் இருக்குது. சரிங்களா? லொக்கேஷனை பாருங்களேன், சுற்றி ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. மடிப்பாக்கத்துலேயே நல்ல ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஃப்ளட் வராத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அது மாதிரி சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். மொத்தம் நம்மளுக்கு 4 வீடு சொல்லியிருந்தேன். ஸோ 4 வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வீட்டுக்கு மட்டும் தான் கார் பார்க்கிங் வரும். அது நம்ம வீட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மடிப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ரேடியல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம துரைப்பாக்கம் டு நம்ம பல்லவரம் கனெக்ட் பண்ணுற ரேடியல் ரோடு எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருங்க. ஏரியா இன்னொரு வாட்டி பார்த்துருங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க ஏரியா. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம மேலே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு இருக்குது. ஸோ ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது, ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன் டோர் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அப்படியே உள்ள வாங்க. ப்ராப்பர்ட்டியை மட்டும் பாருங்கள். 15 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். ப்ராப்பர்ட்டியை எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1263 ஸ்கொயர் ஃபீட் 1263 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 694, அதாவது பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட மடிப்பாக்கம் லொகேஷனில் நம்மளுக்கு யூடிஎஸோட ஒரு அபார்ட்மெண்ட், அதுவும் ஒரு லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? இந்த சைட் பாருங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங்கும் நம்ம பில்டிங்கும் பார்த்தா ஒரு 5 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு செட் பேக் இருக்குது. சரிங்களா? அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். சரிங்களா? இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த லைட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாலை பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு எல் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு செட்டப் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு செக்மெண்ட் ஹால் சரிங்களா. இது வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஏரியாங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா, அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேர்வேர் பிராண்டை நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸ் சைட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க அதையும் காட்டுறேன். பூஜா ரூமோட ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இன்னொரு வாட்டி காட்டிட்டு ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்கள். அப்படியே அவங்க அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. அது மாதிரி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஹால் சின்னதாக இருக்குது, பெட்ரூம் சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீலே பண்ண முடியாது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்கள் நம்ம கிட்ட கேட்குறதே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஹரி, கிச்சன் பெருசாக இருக்கா மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பாருங்கள். நான் எதுவுமே வாயால சொல்ல, எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும் போது இந்த 15 வருஷம் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த வாஷ் பேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் பார்த்த மாதிரி இருக்குது. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய லேப்டாப் வந்துடும். வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப்பும் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பால்கனி, அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாம் வாங்க. நம்மளுக்கு பால்கனி வருங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நான் 4 வீடு சொல்லியிருந்தேன். ஸோ 4 வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு தான் உங்களுக்கு பில்டே பெருசாக இருக்கும். யூடிஎஸ் வேல்யூ நம்ம வீட்டுக்கு தான் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு தான் நம்மளுக்கு இந்த 4 வீட்டில் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு பால்கனி ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேஃப்டி கிரிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வேப்ப மரம்லாம் இருக்குது. உங்களுக்கு காற்றுலாம் ரொம்ப சூப்பராகவே வருது. அப்படியே இன்னொரு வாட்டி இந்த ஹால் காட்டிட்டுங்க, எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு பால்கனி. இந்த பால்கனிக்கு பக்கத்துலேயே பார்த்தா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக இருக்குது. ஒரு குயின் சைஸ் காட்டே நீங்கள் தாராளமாக போடலாம். அவ்வளோ பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிவிசியோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும், இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு அந்த லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அப்படியே இப்போ ஒரு பெட்ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இங்கே பாருங்க, 11x11 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ, இங்கே ஒரு விண்டோ இருக்குது, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது, ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. சப்போஸ் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணால் இப்போ 15 நிமிஷம் ஓல்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் பிரிக் கண்டிஷன், ரிவர்ஸ் அண்ட் கண்டிஷனாக பண்ணியிருக்காங்க சரிங்களா. சப்போஸ் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் வேல்யூ உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா யூடிஎஸ் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது 694 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. 11x11 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேஃப்ட் இந்த சைட் பாருங்க, லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கேயும் நம்மளுக்கு பிவிசி டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வரும், 2 ரெஸ்ட் ரூம் வரும் சரிங்களா. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் இருக்குது, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு கிளாஸ் செட் வந்துடும். உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே நம்மளுக்கு இருக்குங்க. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நான் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு பில்டப் ஏரியா யூடிஎஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1266 ஸ்கொயர் ஃபீட், 1263 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு
பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 694, அதாவது பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் 4 வீடு தான் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 68 lakhs 68 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு அளவுக்கு நம்ம நெகோசியேஷன் பண்ணி தரலாங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களா ஒருத்தராயிடுங்க. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.